எம்ஸ் ஈக்குவல் டு எம் அகாடமியினுடைய யூடியூப் சேனலில் மேக்ஸிமா அண்ட் மினிமா எடுத்துகிட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம அடுத்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். Find the maximum area of an isosceles triangle inscribed in the ellipse x square by a square plus y square by b square is equal to 1 with its vertex at one end of the major axis. ஒரு isosceles triangle. Isosceles triangle-னா two sides are equal. இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு எலிப்ஸ்குள்ள இருக்கு. எலிப்ஸ்னா நீள்வட்டம். நீள்வட்டத்துக்குள்ள இருக்கு. அதனுடைய ஒரு vertex at the end of the major axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேஜர் ஆக்சிஸ்னுடைய அந்த பேரபோலா சாரி அந்த எலிப்ஸினுடைய வெர்டெக்ஸினுடைய ஒரு எண்டா இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த மேக்ஸிமம் ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், முதல்ல எலிப்ஸ் படம் போடுவோம். இது எலிப்ஸ். ஸோ இது சென்டர், இது ஏ, இது ஏ டாஷ், பி அண்ட் சி அப்படின்னு ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். So ABC is an isosceles triangle in which AB is equal to AC அப்படின்னு எடுத்துக்க போறோம். Triangle ABC is isosceles. Therefore, AB is equal to this side. AB is equal to AC. Right. Let any point on the ellipse is A cos theta, B sin theta. இது வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அதனால இதை நான் A cos theta, B sin theta இருக்கேன். பேரபோலா எலிப்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல எடுக்கணும். அதனால so I am taking B point as A cos theta, B sin theta. இதுல A cos theta அப்படிங்கிறது x axis distance இது வரைக்கும், B sin thetaங்கிறது இந்த y axis distance. இப்போ சிமிலர்லி A எடுத்துட்டீங்கன்னா x axis இது சேம் தான். இப்போ A cos theta கிடைக்கும். பட் y axis வரும்போது என்ன ஒரு எனக்கு நெகட்டிவ் சைடுல வரதுனால மைனஸ் B sin thetaன்னு வந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து A, 0. சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் A, 0. ரைட். இப்போ I am taking this point as O. This is the center of the ellipse அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ஏரியா ஆஃப் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏஸ் ஈக்குவல் டு half into base into height. நமக்கு தெரியும் half BH அப்படின்னு சொல்லுவாங்க. that is 1/2. இதுல பேஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. BC is the base. height அப்படிங்கிறது OA. 1/2. BC base length. B ல இருந்து C வரைக்கும் y axis வேல்யூ. இதுல இருந்து இது வரைக்கும் B sin theta, இதுல இருந்து இது வரைக்கும் B sin theta. அப்ப கிளியரா நம்மளுக்கு 2B sin theta வந்துரும். இப்ப இந்த OA அப்படிங்கறத எடுத்துக்கங்க. OA is equal to O ல இருந்து A வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் is equal to O ல இருந்து A வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் is equal to AC minus OC. நல்லா பாத்துங்க, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா I got OA. AC அப்படிங்கிறது நமக்கு தெரியும் A, ஏன்னா இதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட். அப்ப x axis வேல்யூ A ல இருந்து C வரைக்கும் A மைனஸ் OC அப்படிங்கிறது இதோ இங்க இருக்கு A cos theta. So A into 1 minus cos theta அப்படின்னு வந்து this is OA. அப்போ OA is equal to A into 1 minus cos theta. The 2 and the 2 cancel ஆயிடும். A into B
ஏபி சைன் தீட்டா இருக்கு, 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த பிராக்கெட் கூட நோ நீட். சைன் தீட்டாவில் மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ A is equal to AB sin theta minus sin theta cos theta. That is A is equal to AB வந்துரும் sin theta minus. இதை இன்னும் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்க. 1/2 2 ஆல டிவைட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த டிஃபரன்ஷியேஷன் ஈஸி அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். AB sin theta minus 1/2 2 sin theta cos theta அப்படிங்கிறது sin 2 theta மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா கொடுத்துருப்பேன் +2க்கு பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ sin 2 theta அப்படின்னு வந்துடும். இதுதான் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். இனிமே டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dA by d theta. AB is constant. Sin theta உடைய டிஃபரன்ஷியேஷன் cos theta minus 1/2 இருக்கு. sin 2 theta 2 theta-வை theta நினைச்சுக்கங்க. அப்ப cos 2 theta வந்துரும். into 2 theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க into 2. இந்த 2 2 again எனக்கு கேன்சல் ஆயிடும். that is dA by d theta is equal to AB into cos theta minus cos 2 theta. Next, d square A divided by d theta square. Second derivative பண்ணனும் AB. Cos theta உடைய differentiation minus sin theta minus cos 2 theta ல இந்த 2 theta-வை theta ன்னு வெச்சு பண்ணி. அப்ப cos theta differentiation minus முன்னாடி minus இருக்கனால plus sin 2 theta into 2 theta-வை differentiate பண்ணுவோம். சோ இதையும் பண்ணியாச்சு. இப்ப first derivative is equal to 0. That is dA by d theta is equal to 0. First derivative AB into cos theta minus cos 2 theta is equal to 0. First derivative is equal to 0. AB not equal to 0 on side பண்ணது. So cos theta 0 ஆயிடும் இல்லையா AB on side போகும்போது. Cos theta minus cos 2 theta is equal to 0. That is cos 2 theta is equal to cos theta. The minus cos 2 theta வந்து பக்கம் எடுத்து போயிடலாம். plus cos theta ஆயிடும். இப்ப cos 2 theta உடைய ஃபார்முலா 2 cos square theta minus 1. Identity அது equal to cos theta. குவாட்ராட்டிக்கா கூட நம்ம இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 cos square theta minus cos theta minus 1 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் cos theta ல இருக்கு. x ஸ்கொயருக்கு பதிலா cos ஸ்கொயர் இருக்கு, அவ்வளவுதான். அங்க 2x ஸ்கொயர் minus x minus 1 மாதிரி. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. -2 -1 வரணும். அப்போ -2 into 1 அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. ஸோ இப்போ cos theta உன்னுடைய ஒரு வேல்யூ எனக்கு 2 கிடைக்கும். cos theta உன்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்போ cos theta எனக்கு 2 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. சொல்யூஷன் இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா கிடைக்கும். அடுத்தது cos theta is equal to -1 அப்படிங்கிறது கிடைக்கும். சாரி, இந்த சொல்யூஷன்ல ஒரு இது இருக்கு. இந்த ஃபேக்டர் பண்ணதுக்கு அப்புறம் a யால டிவைட் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை விட்டுட்டேன், சோ அதை மறந்துடாதீங்க. சோ /2 அப்போ 1 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸனுடைய சொல்யூஷன் எடுத்துட்டீங்க, தட் இஸ் காஸ் தீட்டாவுடைய சொல்யூஷன் எடுத்துட்டீங்கன்னா 1/2 அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வரும். சாரி, -1/2 அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வரும். இன்னொன்று
காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 வரும். காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 கிடைக்குது அப்படின்னா காஸ் 0 டிகிரிக்கு தான் 1 வரும். அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கறத எடுத்துக்க வேணாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ்னுடைய வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ எந்த குவாட்ரண்ட்ல வரும்? ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட்? நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துப்போம். இப்போ என்ன வரும் எனக்கு? மைனஸ் காஸ் ஆஃப் காஸ்னுடைய எந்த வேல்யூக்கு 1/2? நல்லா யோசனை பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சு sin 30 1/2 அப்புறம் 1/√2 √3/2 வரும். அப்ப cos 60 டிகிரிக்கு வந்துடும் இல்லையா? cos 60 டிகிரினா cos π/3. ஸோ cos தீட்டாவை நெகட்டிவா இருந்தா அது எப்படி எழுதலாம்? cos of π - π/3 எழுதுது. அப்ப cos தீட்டா ஈக்குவல் டு cos 2π/3 கிடைக்கும். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 2π/3. இப்போ இந்த வேல்யூவை நான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்? d square a divided by d theta square at theta is equal to 2π/3. ab இருக்கு, minus sin 2π/3 இருக்கு, plus 2 sin 2 into 2π/3 இருக்கு. இதா இருக்கு. ஸோ நமக்கு நல்ல இது பாசிட்டிவா நெகட்டிவானு ஃபுல்லா எலாபரேட்டாலாம் ஒர்க் பண்ண வேணாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. π/3 அப்படிங்கிறது வந்து 60 டிகிரி. அப்ப 2π/3ங்கிறது எத்தனை டிகிரி வரும்? எனக்கு 120 டிகிரி வரும். இப்ப இந்த சைன் இந்த ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கங்க, இந்த நெகட்டிவை விட்டுருங்க. இந்த ஆங்கிள் எடுத்துட்டீங்கன்னா சைன் 120 டிகிரி. இந்த சைன் 120 டிகிரிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவ். இப்போ முன்னாடி மைனஸ் வரதுனால இந்த குவான்டிட்டி ஃபுல்லா எனக்கு மைனஸ் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். sin 120ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் சைன் பாசிட்டிவ். அப்ப இந்த மைனஸ் வரதுனால இது நெகட்டிவ் ஆயிடும். அடுத்தது இந்த 2 into 2 போடுங்க. அப்ப 4π/3 வரும். அப்ப 240 டிகிரி. 240 டிகிரிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். அங்கேயும் சைன் எனக்கு நெகட்டிவ். அப்ப மொத்தமா இதனுடைய வேல்யூ தட் இஸ் d square a by d theta square னுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? எனக்கு லெஸ் தென் 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுது இல்லையா? ஸோ எனக்கு இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் சில விஷயங்களை வந்து அழிச்சிட்டு தான் மற்றதை கண்டினியூ பண்ண போறேன். ஸோ நீங்க அதை கொஞ்சம் பேர் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வருஷம்ல. இப்போ நமக்கு இது லெஸ் தேன் 0 நெகட்டிவ் வந்துருச்சு. therefore theta is equal to 2π/3 is a maximum point. ஸோ இந்த இடத்துல அந்த டயக்ராம் தான் இருந்திருக்கும், அதை தான் எடுத்திருப்பேன். ஸோ நீங்க ஈஸியாக அதை மட்டும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ல எனக்கு ஏரியா என்னவா இருக்கும்? நிச்சயமா எனக்கு மேக்ஸிமம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. therefore area of isosceles triangle is maximum at theta is equal to 2π/3. இப்போ இந்த மேக்ஸிமம் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏரியா இங்க இருக்கு, இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஏ ஏபி எடுத்துட்டேன். சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைன் 2π/3 போடணும். மைனஸ் 1/2. அடுத்து என்ன இருக்கு? சைன் 2 into 2π/3. தீட்டா எங்க வருதோ அங்க பாரு, தீட்டா 2π/3 போட்டுக்கணும். ஏபி சைன் 2π/3 மைனஸ் 1/2 சைன் 4π/3. சைன் ஆஃப் 2π/3 வரணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? π - π/3 எழுதலாம். மைனஸ் 1/2 இன்டு சைன் ஆஃப்
பை பிளஸ் பை பை த்ரீ எழுதலாம். பை பிளஸ் பை பை த்ரீ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 பை பை த்ரீ வந்துடும். தட் இஸ் ஏபி இன்டூ sin of 180 minus theta is sin theta. So sin pi by 3 minus 1 by 2 வந்துருச்சு. pi plus pi by 3 அப்படிங்கும்போது third quadrant sin is negative, so plus sin pi by 3. இப்போ இங்க ஒரு sin pi by 3 இருக்கு, இங்க ஒரு 1 by 2 sin 3 by p. அப்ப ab into 3 by 2 of sin pi by 3 கிடைக்கும். AB 3 by 2 into root 3 by 2 sin 60 degree value root 3 by 2. So area A is equal to 3 root 3 by 4 AB square units. So இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இது கொஞ்சம் லென்த்தியான சம். ஸோ அதனால தான் அந்த ஃபிகரை கட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக எலாபரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். ஃபங்க்ஷனை நீங்கள் இது மாதிரி ஆல்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியான விஷயமா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.